ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்க்கலாமா? இன்னைக்கு ரொம்ப நாளாவே பாப்பா வந்து எனக்கு ஸ்கூல் பேக் வாங்கி கொடுங்க, ரொம்ப வந்து பிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தா. நானுமே வந்து பேக் இந்த வருஷம் ஓட்டிடலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணி வச்சிருந்தேன். ஆனால் என்னால் முடியவே முடியாது, எனக்கு நீ புது பேக் வாங்கி கொடுத்துதான் ஆகணும்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமாக என்னை வந்து இன்னைக்கு மார்க்கெட் கூட்டிகிட்டு போயிட்டாங்க வாங்குறதுக்கு. நிறைய பேக் பார்த்தோம், ஆனால் எனக்கு இந்த பேக் தான் பிடிச்சிருக்கு, எனக்கு பிங்க் கலரில் தான் எனக்கு பேக் வேணும்னு வாங்கினாங்க. நான் என்ன சொன்னேன்னா, யூனிஃபார்ம் தான் பிங்க் கலரில் இருக்குது, பேக்கும் பிங்க் கலரில் வாங்காதடி நான் எவ்வளவோ சொன்னேன், கேட்கவே இல்லை. சரி அவங்க விருப்பம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவங்க சந்தோஷத்துக்கு நம்ம மறுப்பு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். பாருங்க, நாளைக்கு மார்னிங் ஸ்கூல் போகணும், இன்றைக்கே வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு அந்த அம்மா வந்து பேக்கை மாட்டிட்டு பண்ணுற அட்ராசிட்டியை நீங்களே பாருங்க. நான் சொன்னேன், மார்னிங் எந்திரிச்சு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோமா, மணி இப்போ ஆயிடுச்சு, 10 o'clock மேலே ஆயிடுச்சுன்னா கேட்கல. எனக்கு நான் இப்போவே எல்லாத்தையும் வச்சாதான் எனக்கு நிம்மதியாக நான் தூங்குவேன், எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே உங்கள் விருப்பம் தான் அப்படின்னு நானும் சொல்லிட்டு விட்டேன். இப்போ பேக் கடைக்கு போனால் பேக் மட்டும் வாங்க முடியாது இல்லையா, மார்க்கெட் போயிட்டு அடுத்தது வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் திங்ஸும் வாங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஒரு பாத்திர கடைக்கு போனோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பேக் மட்டும் வேணாம், எனக்கு வாட்டர் பாட்டிலும் வேணும்னு சொல்லி தான் என்னை கூப்பிட்டு போனாங்க. ஆனால் வாட்டர் பாட்டில் மட்டும் நம்ம வாங்கினா பத்துமா, சரி ஓகே வீட்டுக்கு தேவையான திங்ஸ் கொஞ்சம் வாங்குவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த தேங்காய் சீவுறது, இந்த அது என்னது கட்டை கரண்டி, அது கட்டை கரண்டி வீட்டில் வந்து சின்னதாக இருக்குது, அது வேண்டாம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு புதுசு ஒன்று வாங்கிட்டோம். இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா கஞ்சி காசி கொடுக்கறதுக்காக நான் வாங்கினேன். எனக்கு குழம்பு தனியாக ஊற்றி கொடுன்னு கேட்டால், இன்கேஸ் வந்து குழம்பு வேணும்னா குழம்பு தனியாக எடுத்துகிட்டு போட்டோம், இல்லை கஞ்சி வேணும் இந்த ராகி கஞ்சி அதெல்லாம் நம்ம செய்வோம் இல்லையா, சத்து மாவு கஞ்சி அதெல்லாம் எடுத்துகிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பாட்டில் வாங்கியிருந்தேன். அப்புறம் வந்து ஒரு சின்னதாக ஒரு கடாய் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு, நானும் அதை மாற்றணும்னு நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு மாற்றுறதுக்கு எனக்கு மனசும் வரமாட்டேங்குது, பழைய பொருளை தூக்கி போடுறதுக்கு. அதனால இப்போ இந்த ஒரு மாதிரி மனசு வந்து 2 புது கடாயும் வாங்கிட்டேன். ஸோ இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா சின்ன கடாய் வந்து 130, பெரிய கடாய் வந்து ஒரு 230 கிட்ட இருந்துச்சு. ஆவடி மார்க்கெட் ரோஜா ஸ்டோர் தான், அங்கே தான் நாங்கள் போய் வாங்கியிருந்தோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்டை கரண்டி கூட 30 rupees இருக்குங்க, ஒன்றுமே இல்லை அந்த கரண்டி 30 rupees. இந்த சீவல் பார்த்தீங்கன்னா 65 rupees. அதுக்கப்புறம் பாருங்களேன், அந்த டப்பா பார்த்தீங்கன்னா 140 rupees. இந்த வாட்டர் பாட்டில் வேணும்னு ஒரே அடம், நிறைய வாட்டர் பாட்டில் பார்த்தோம், ஆனால் அந்த எந்த வாட்டர் பாட்டிலுமே அவளுக்கு பிடிக்கலன்றா. ஏன் இன்கேஸ் இந்த வாட்டர் பாட்டில் கூட அவளுக்கு பிடிக்கல, ஆனால் வேற வழி இல்லை. அதுக்கப்புறம் இவங்க எப்போ கூட்டிகிட்டு வருவாங்களோ தெரியல கடைக்குன்னு சொல்லிட்டு, சரி ஓகே நான் இந்த பாட்டிலே வாங்கிக்கிறேன்னு பாதி மனசோட தான் இந்த பாட்டில் வாங்கினான். அதுவும் என்னன்னா சிப்பர் பாட்டில் தான் எனக்கு வேணும்னு சொல்கிறா. ஏன் பார்த்தீங்கன்னா அவள் தண்ணி வந்து நிறைய குடிக்க மாட்டா, ரொம்ப சோம்பேறியாக இருப்பா தண்ணி குடிக்கிறதுல. ஸோ சிப்பர் பாட்டில் இருந்தால் எப்போ பார்த்தாலும் நம்ம தண்ணி குடிக்கிற ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கும்ட்டு குழந்தைத்தனமாக அந்த சிப்பர் பாட்டில் தான் வேணும்னு அடம் பண்ணி வாங்கினா. இவ்வளோ தாங்க இன்னைக்கு பர்ச்சேஸ் நாங்கள் பண்ணிட்டு வந்தோம். இதுக்கே வந்து ஒரு 2000 மேலே செலவாயிடுச்சு. எப்பவும் போல் நைட் டைம் ஆயிடுச்சு இல்லையா, பசி எடுத்துக்கிச்சு. சரி ஓகே, உடனே அங்கே ஒரு பிரியாணி கடை இருந்துச்சு, அப்படியே பார்சல் வாங்கிட்டு வந்துட்டோம். ஏன்னா நைட்டு வந்து ரொம்ப லேட் ஆயிடுச்சு வீட்டுக்கு வரத்துக்கே, அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்தோம் அப்படின்னா இன்னும் லேட் ஆயிருக்கும். சரி அதனால் வந்து நாங்கள் பார்சல் வாங்கிட்டு வந்து அன்னைக்கு இரவு வந்து பிரியாணி சாப்பிட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம் எங்களுடைய தேவன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம யாருக்கெல்லாம் பிரியாணி பிடிக்கும்ன்றத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இங்க வந்து என்ன பார்த்தீங்கன்னா 2 பீஸ் வந்து சிக்கன் 65 வச்சிருக்காங்க. இது வந்து ஒர்த்து இல்லையான்னு தெரியல, 150 கொடுத்து வாங்கணும். பட் ஆனால் எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல, டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஓகே பா.